பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 58 முதல் 60 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 58வது அதிகாரத்திலே சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி என்று சொல்லி இதோ தமது தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை நோக்கி ஆண்டவர் சொல்கிறதான காரியம். ஏனென்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியைப் போல அவர் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். எனவே உபவாசம் பண்ணும்போது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவநாயகத்தை கற்றுத்தருகிறார். உபவாசம் தேவனுக்கு உகந்த முறையிலே இருக்க வேண்டும். ஆம், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து ஒடுக்கப்படுகளிடம் உண்மை கரிசனை உள்ளவர்களிடம் உபவாசத்தையே தேவன் அங்கீகரிக்கிறார். சபைக்கு ஒழுங்காக தசம பாகம் கொடுப்பதால் ஏழைக்கு இறங்க வேண்டியதிலிருந்து தங்கள் விடுவிக்கப்பட்டதாக விசுவாசியில் ஒரு காலம் தவறாக நினைக்கக்கூடாது. நமது உணவை ஏழைகளுடன் பகிர்ந்து கொள்வது, ஆடையற்றவர்களுக்கு ஆடை கொடுத்து உதவ வேண்டும். தேவைகள் இருக்கிறவர்களுடைய தேவைகளை நம்மால் இயன்றபடி நமது திராணிக்கு தக்கதாக நாம் அவர்களை சந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். 2 வஸ்திரம் இருந்தால் 1 வஸ்திரத்தை நீ கேட்பவனுக்கு கொடுத்துவிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். உபவாச ஜெபத்திலும் அதேதான் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி தேவனுக்கு உகந்த முறையிலே உபவாசித்து தேவசமத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர்தாமே விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வை சீக்கிரமாய் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று வாக்குத்தத்தத்தை தருகிறார். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாக்களை திருப்தியாக்கினால் உன் இருளில் உன் வெளிச்சம் உதித்து அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அதே போல பரிசுத்த ஓய்வு நாளிலும் நமக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளில் நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் கர்த்தரில் நீ மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தேவனாகிய யாக்கோபு உன் கர்த்தராகிய தகப்பனாகிய யாக்கோபு கரத்தினால் உன்னை போஷிப்பேன் என்று தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், தொடர்ந்து 59ஆம் அதிகாரத்திலும் பாவத்தை அறிக்கையிட்டு தேவனுடைய சமூகத்திலே மன்னிப்பை பெற்று மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜனங்கள் அழைக்கப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆண்டவர் ரட்சிக்க விரும்புகிறார். அதுக்காகவே தன் ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்திலே அனுப்பினார். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய பரிசுத்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை உண்டாவதாக. நம் பாவங்கள் மீறல்கள் நீங்கும்படியாக, சமாதானம் உண்டாகும்படியாக, சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக அவர் தாமே கிருபை நிறைந்த தேவனாய் நமக்காக மீட்பை உண்டு பண்ணின தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து 60வது அதிகாரத்திலும் சியோனுடைய மகிமை திரும்பி வருகிறதை குறித்து பார்க்கிறோம். மேசியாவின் நாட்களிலே அவர் தாமே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக வந்தார். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று சொல்லி ஆண்டவருடைய மீட்பை குறித்து, அதனால் வருகின்றதான மகிமை சியோனை சூழ்ந்து கொள்வதை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆம்,
உன்னத தேவனாய் கர்த்ததாமே நம்மை நித்திய ஆசீர்வாதங்கள் நிரப்புகிறவர். நித்திய ராஜ்யம் நமக்கு உண்டு. அதிலே சூரியன் அஸ்தமதிப்பதில்லை, சந்திரன் அடைவதில்லை. கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். துக்க நாட்களெல்லாம் முடிந்து போகும். அந்த உன்னத தேவனாய் கர்த்தர் தாமே நமக்கு ஆயத்தம் பண்ணினான். பரிசுத்த ராஜ்யத்தை பற்றிக்கொள்வோம், அசைவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.